கேரட் எக் போட்ட சாதம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை இதுக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு வடை சட்டியை வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா நான் வெயில் காலம் நல்லா போடல. வர மிளகா போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு தேவையான அளவு. வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டால் இந்த சாதம் கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாத இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா, மிளகுத்தூள் இருக்குது. இந்த சாப்பாட்டுக்கு தேவையான மிளகுத்தூள். கேரட்டை போட்டுக்கலாம். வணங்கிடுச்சு. ரொம்ப நேரம் கேரட் வணங்கக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச முட்டையும் இதில் கொட்டிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு சாப்பாடு அரைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.